அன்புசார் பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, என்னுடைய கடந்த வீடியோ நிறுத்தல் குறியீடுகள் இந்த தலைப்பின் கீழ் எடுக்கப்பட்ட வீடியோவிற்கு உங்கள்கிட்டருந்து நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. வரவேற்புக்கு இதையும் கணிந்த நன்றிகள். ஓகே, இன்று பார்த்திங்கன்னா அந்த நிறுத்தல் குறியீடுகளில் போட்டித் தேர்வுகளில் இந்த மாதிரி வினாக்கள் கேட்டிருக்காங்க. அதை எப்படி அணுகணுன்றதை பார்க்க போகிறோம். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு வினாவை பார்க்குறப்ப அந்த வினாவுக்கு உதாரணம் தான் வினாவாக வரும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. நிறைய உதாரணங்கள் பார்த்தோம் இல்லையா, அதுவே வினாவாக வருமானு எதிர்பார்த்துடாதீங்க. பார்த்த விதிகள் கூட வினாவாக வரலாம். முதல் கேள்வி அதற்கு தான் உதாரணம். நல்லா பாருங்களேன். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது அரைப்புள்ளியா, முக்கார் புள்ளியா, ஒற்றை மேற்கோள் குறியா, இரட்டை மேற்கோள் குறியான்னு ஒரு வினா. ஸோ சரியான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்றே பார்த்தோம். தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறி தான் இடப்படும். இந்த விதியை நம்ம நேற்று பார்த்தோம். இது மட்டுமல்ல, ஒற்றை மேற்கோள் குறி இன்னொரு இடத்துலையும் வரும். என்ன சொல்லியிருந்தேன்? இரட்டை மேற்கோள் குறியில் இன்னொரு கூற்று உட்பட்டு வரும் பொழுது அப்படின்னு பார்த்துருந்தேன். அது இரட்டை மேற்கோள் குறி வரப்போ அதுக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு கமா போடுவோம். அதாவது கமானே வருது, அப்படி சொல்லக்கூடாது, கார்புள்ளி போடணும்னு பார்த்தது. ரைட்டுங்களா? ஓகேப்பா. அடுத்த ரெண்டாவது உதாரணம் பாருங்கள். நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டுபிடிக்க. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்றான். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்றான். பின்னாடி வினாக்குறி வந்திருக்கு. இல்லை சார், அவனை விடக்கூடாது சார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. அதே நேரத்தில் வியப்புக்குறி வந்திருக்கு. இல்லை சார், அந்த இடத்துல ஒரு கார்புள்ளியும் வந்திருக்கு. என்றானுக்கு பின்னாடி முற்றுப்புள்ளியும் வந்திருக்கு. ஓகே, டி பார்ப்போம். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார். அதாவது ஒற்றை மேற்கோள் குறி ஆரம்பிச்சுட்டா அது முடிவடையணும். முடிவடையாமலே நிற்குது டியில். அப்போ இது தவறு. என்றானுக்கு பின்னாடி இங்கே வினாக்குறி வருது. அப்போ இது தவறு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேற்கோள் குறி இல்லாமல் வருது. பார்க்குறப்ப தெரியுது ஏதோ ஒரு மேற்கோள் குறி இந்த இடத்துல வரணும் தெரியுது. அப்போ இதுவும் தவறு. இப்போ சரியான பதில் இதுதான். இல்லை சார், அவனை விடக்கூடாது சார். அதாவது நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, ஒற்றை மேற்கோள் குறி விதிகள். அதில் ஒரு விதி இது, இன்னொரு விதி இதுதான். இங்கே பாருங்களேன். எங்கெல்லாம் இரட்டை மேற்கோள் குறி வருதோ அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லை சாருக்கு அடுத்தபடியாக ஒரு ஒற்றை மேற்கோள் குறி வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை சார், அவனை விடக்கூடாது சார் என்பது ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சொற்றொடர். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு வியப்புக்குறி போட்டிருக்காங்க. வியப்புக்குறிக்கு அடுத்து தான் என்ன வரணும்? இரட்டை மேற்கோள் குறி வரணும். வழக்கம் போல் இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி வரணும். ரைட்டுங்களா? விதிகளை நல்லா புரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா வினா எப்படி கேட்டாலும் உங்களால் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். ரைட். அடுத்த வினா கவனிங்க. நிறுத்தற்குறிகளை இடுதல். என்னப்பா என்று கேட்டேன் நான். என்னப்பா என்பது ஒரு வினா. என்னப்பா, ஒன்றுமில்லப்பா அப்படின்றோம் இல்லையா? அப்போ அது ஒரு வினா. அப்போ அந்த இடத்துல வினா வாக்கியம் வரும் பொழுது பின்னாடி வினாக்குறி வரணும். எதுலேயுமே வினாக்குறி இல்லை பாருங்கள். அதிலிருந்து இதுதான் பதில் டக்குன்னு முடிவு பண்ணிடலாம். ஒருவேளை இரண்டு விடைகளில் அந்த வினாக்குறி வந்தால் அடுத்து என்ன பண்ணாலும் அடுத்து இருக்கக்கூடிய வாக்கியத்தை விட்டு நோக்கலாம். இங்கே பாருங்கள். என்னப்பா என்பது ஒரு தனிச்சொல்லோ ஒரு தனி சொற்றொடர் வந்தால் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு? மன்னிக்கும், அது வந்து ஒற்றை மேற்கோள் குறி. ஸோ இரட்டை மேற்கோள் குறிக்கு என்ன பார்த்தோம்? நேர்கூற்றுகளிலும் செய்யுள் அடிகளையோ பொன்மொழிகளையோ குறிப்பிடும் இடங்களில் இரட்டை மேற்கோள் குறியை பயன்படுத்தணும். இப்போ இந்த இடத்துல என்ன சார் பொன்மொழி இருக்குது? பொன்மொழியில் இல்லை, என்ன இருக்குன்னு என்னப்பா நேர்கூற்று. ஸோ நேர்கூற்று. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு. இன்னொன்று அது வினா வாக்கியம்னால பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினாக்குறி வந்திருக்கு. என்று கேட்டேன் நான், இறுதியாக முற்றுப்புள்ளி வந்திருக்கு. இந்த 4 வாக்கியங்களில் சரியான வாக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பி தான். அதை தொடர்ந்து அடுத்த வினா, சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. எவ்வளவு பெரிய கரடி? கரடிக்கு மரமேற தெரியுமா? தெரியுமா அப்படின்ற வினாக்குறி அந்த இடத்துல கண்டிப்பாக வரணும். வினாக்குறி வர மாதிரி 2 விடைகள் இருக்குது. அப்போ இந்த 2ல் ஒன்று தான் விடை. அடுத்து என்பது ஒரு உணர்ச்சி வார்த்தை, வியப்பு தொடர். அப்போ அந்த இடத்துல ஆச்சரியக்குறி வந்திருக்கு, இங்கே வரலை. இந்த 2 வச்சுக்கிட்டு என்ன பண்ணிடலாம்? பி தான் பதில் போட்டுடலாம். இருந்தாலும் அது தொடர்ந்து இருக்கிறத பார்க்கலாம்.
ஆ எவ்வளவு பெரிய கரடி, அந்த வார்த்தை முற்று பெற்று விட்டது, முற்றுப்புள்ளி. கரடிக்கு மரமேற தெரியுமா, அதுக்கு அது அடுத்த வார்த்தை. அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அது வினா வினா குறியோட வருது. ரைட்டுங்களா? ஓகேப்பா. இந்த மாதிரி விதிகளை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா ஒரு முறை அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா, இந்த வகுப்படத்து வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு வினா கேட்டாலும் உங்களை என்ன பண்ண முடியும், எளிமையாக அணுகி சரியான பதிலை தெரிவு செய்ய முடியும். அடுத்த ஒரு 3 வினாக்கள் பார்க்கலாம். சரியான நிறுத்தற்குறியுடைய தொடரை தேர்ந்தெடு. வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன். வணக்கம் ஐயா, நேற்றே சொல்லியிருக்கேன், ஐயாவுக்கு அடுத்து ஒரு வணக்கம் ஐயா. இந்த இடத்துல வந்து கமா ஒற்றை மேற்கோள் கூறி விடலாமா அல்லது இந்த போன்ற வியப்புக்குறி விடலாமா, அதுக்கு அடுத்த வார்த்தை கவனிங்க. வணக்கம் ஐயா, நான் இணைய தமிழன் பேசுகிறேன். இந்த இடத்துல முட்டுப்புள்ளி வந்துடுச்சு. இந்த இடையில எந்த ஒரு குறி வரல. அப்போ இதை விட்டுருங்க, இதில் பிரச்சனையே இல்லை. இப்போ வணக்கம் ஐயா கார்புள்ளியா, வணக்கம் ஐயா வியப்புக்குறியா, வியப்புக்குரிய 3 இருக்குது. இப்போ எதில் பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி நேற்று நம்ம வகுப்பெடுப்பு சொல்லியிருப்போம், அனுப்புனர் பிறர் போடுறப்ப ஐயா அல்லது அம்மையர் போடுறப்ப கமா போடணும், அதாவது கார்புள்ளி போடணும்னு சொல்லியிருப்பேன். இது அப்படி வரலை, ஒரு சொற்றொடரில் வருது. அந்த கடிதம் தொடர்பான விஷயங்களை தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கார்புள்ளி இடணும். இப்போ இங்கே பாருங்கள், அதே வார்த்தை தான், வணக்கத்துக்கு அப்புறம் கார்புள்ளி வந்துருச்சு. அதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது. வணக்கத்துக்கு அப்புறம் கார்புள்ளி, அது சரியாக தான் இருக்குது. என்னென்னா ஐயாவுக்கு அப்புறம் கார்புள்ளியா வியப்புக்குறியானா இந்த இடத்துல வியப்புக்குறி தான் வரும். ஏன், மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வருகிறது. எப்படி பாருங்கள், வணக்கம் ஐயா, நான் இணையத்தமிழன் பேசுகிறேன். அந்த ஐயாவை பாருங்கள், மகிழ்ச்சியோட தன்னுடைய வெளிப்படுத்தும் விதமாக பேசுகிறாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக வந்தனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வியப்புக்குரிய தாராளமாக பயன்படுத்தலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 கமா, அதாவது 2 கார்புள்ளிகளை பயன்படுத்தியிருக்காங்க. 2 கார்புள்ளிகள் அடுத்தடுத்து பயன்படுத்தினோம்னா அவங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கேன், எங்கே வரும்னா பொருள்களை எண்ணும் இடங்களில் தான் அந்த மாதிரி கார்புள்ளி வரும். தொடர்ச்சியாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன 5 திணைகள் அங்கே தான் வரணும். இங்கே வணக்கம் ஐயா இதுன்றது ஒரு எண்ணும் இடங்கள் கிடையாது. அதனால் அந்த இடத்துல என்ன தேவையில்லை, கார்புள்ளி தேவையில்லை. இவ்வளோ விஷயம் பேச வேண்டியது இருக்குது ஒரு வினாவை பொறுத்த மட்டும். எடுத்து வெளியே சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கலாம், கடந்து போயிருக்கலாம். அது ஆசிரியருக்கான அழகும் அல்ல, மாணவர் அதை புரிந்து கொள்ளும் அதை திறனும் அல்ல. எப்படி அப்படின்னா அதை பற்றி ஒரு உரையாடல் இருக்கணும், அதை பற்றி ஒரு கலந்த ஆலோசனை இருக்கணும். அதை தொடர்ந்து தான் முடிவு பண்ணணும். ரைட்டுங்களா? படிக்கிறப்ப தேர்வறையில் விரைவாக விடைய தெரிவு செய்வதற்கு நம்மளை என்ன பண்ணிக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும். அடுத்தது கவனிங்க, சரியான நிறுத்தற்குறியுடைய சொற்றொடரை தேர்ந்தெடு. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். தேன் போன்ற தமிழ். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி இடுவதற்கு ஏற்றது போல் வருகிறது. எப்படி சார் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சொற்றொடரை விளக்கி காட்டுகிறது. தேன் போன்ற தமிழ் அப்படின்ற ஒரு தனி சொல்லை விளக்கி காட்டுது. எப்படி, தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உவமையாகும். அப்போ அந்த இடத்துல ஒற்றை மேற்கோள் குறி வரும், நடுவு கடைசியாக முற்றுப்புள்ளி வரும். பி தான் பதில். அடுத்த வினாவை கவனியுங்க. கீழ்கண்ட வாக்கியங்களில் சரியான நிறுத்தற்குறியுடைய வாக்கியத்தை கண்டறிக. முக்கணி, மா, பலா, வாழை, இது ஒன்று. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது என்ன பேர் மாதிரி வருது தொடர்ச்சியாக. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு கார்புள்ளி வரணும், வரலை. அப்போ பி தவறு. அதே போல் இதில் சரியாக வந்திருக்கு பாருங்கள், என்ன வந்திருக்கு, அரைக்கார்புள்ளிக்கு சரியாக வந்திருக்கு. அதாவது முக்கணி, முத்தமிழ் அப்படின்றப்ப அரைக்கார்புள்ளி வரணும். அப்போ அந்த சரியாக வந்தது மொத்தம் எத்தனை இடத்துல வந்திருக்கு, 3 இடத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி அரைக்கார்புள்ளிக்கு முன்னதாக ஒற்றை மேற்கோள் குறி வராது, இங்கே வந்திருக்கு. அப்போ டியும் தவறு தான். இப்போ கடைசி என்ன வந்துடுதுன்னா ஏ சரியா சி சரியா அப்படின்ற ஒரு இறுதி முடிவுக்கு வருகிறோம். இதில் பாருங்கள், முதல் இடை கடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் முற்றுப்புள்ளியை வைக்கலை. இன்னொன்று இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சின்ன கோடு போட்டிருக்காங்க, அதுவும் வரக்கூடாது. ஒருவேளை இந்த 4 வாக்கியங்களும் சரியாக எப்படி வரணும் அதை முயற்சி பண்ணிவிடுமா. முதல் ரைட் முக்கணி, அதில் ஒரு அரைக்கார்புள்ளி, அதை தொடர்ந்து மா, பலா, வாழை, இது ஓகே ரைட்டு தான். இதை பாருங்கள்,
முத்தமிழ் அப்படின்றப்ப இந்த இடத்துல இது வரக்கூடாது, அதுக்கு பதிலாக அரை காற்புள்ளி வந்திருக்கணும். இயலுக்கு ஒரு காற்புள்ளி, இசைக்கு பின்னாடி ஒரு காற்புள்ளி, கடைசியாக முற்றுப்புள்ளி இருக்குது, இது வந்திருந்தால் இது ரைட்டு. மூன்றாவது முச்சங்கம், இந்த சின்ன கோடு வரக்கூடாது, முதல் இடைக்கடை ரைட்டு, கடைசியில் முற்றுப்புள்ளி வந்திருக்கணும், இது வரல. மூவேந்தர் ஒற்றை மேற்கோள் குறி வரக்கூடாது, அரை காற்புள்ளி சரிதான், இந்த இடத்துல வியப்புக்குறி வரக்கூடாது, அதுக்கு பதிலாக காற்புள்ளி வரணும், கடைசியில் முற்றுப்புள்ளி வர வேண்டும். இப்படி முயற்சி பண்ணி பாருங்கள். சரியான ஒரு விடையை தேர்ந்தெடுத்த பிறகு தவறாய் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விடையை சரியாக மாற்ற முயற்சி செய்து பாருங்கள், கண்டிப்பாக நிறைய கற்றுக்கலாம். ரைட்டுங்களா? அடுத்து இந்த வினாவினை உற்று நோக்குங்க. பின் வருவனவற்றுள் எது சரியான நிறுத்தற்குறிகளை பெற்றுள்ளது? வீட்டிற்கு வருபவர்களை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமல் என்ன பண்ணிடுறோம், ஸ்லோ பண்ணிடுறோம். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல காற்புள்ளி வரணும். வீட்டிற்கு வருபவர்களை வாங்க வாங்க உட்காருங்க, அம்மா வந்துடுவாங்க என்று வரவேற்பார். இந்த மாதிரி ஒரு நெடிய ஒரு சொற்றொடர் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக பண்ணணும். ரைட்டுங்களா? பாருங்களேன், முதல் எடுத்தோடனே இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். முற்றுப்புள்ளி வந்திருக்குன்னு முதல் பார்த்துங்க, மற்றதெல்லாமே பார்க்காம. அப்படி பார்க்குறப்ப இந்த ரெண்டுலேயுமே வரல முற்றுப்புள்ளி, அப்போ ரெண்டு விட்டுருங்க, இதை போட்டு குழப்பிக்காதீங்க. இந்த ரெண்டை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போதும், ஃபைனல் பண்ணால் போதும். இது ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுருங்க. இது எளிமையான விஷயந்தான். முதல் எடுத்தோடனே முற்றுப்புள்ளியே இல்லாமல் இருந்தால் அந்த கண்டிப்பாக முற்றுப்புள்ளின்றது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். கடைசியில் ஒரு முற்றுப்புள்ளி இல்லைன்னா அந்த எது தவறுன்னு முடிவு பண்ணிவிடுங்க. அப்போ இந்த ரெண்டு மட்டும் நம்ம பார்க்கணும், இதையும் இதையும். ரைட், அது என்ன பண்ணியிருக்காங்க நீங்களே பாருங்கள். 1 4 எடுத்துறேன். வீட்டிற்கு வருபவர்களை காற்புள்ளி வரணும்னு சொன்னேன், ரெண்டுலேயுமே காற்புள்ளி வந்திருக்கு. அடுத்து வாங்க வாங்க, இதில் ஒரு ஒற்றை மேற்கோள் குறி போட்டிருக்காங்க. இங்கே வாங்க வாங்கக்கு அப்புறமா திரும்ப ஒரு காற்புள்ளி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாங்க வாங்க உட்காருங்கன்னு அதை தொடர்ந்து ஒரு அரை காற்புள்ளி இருக்கு. அதை கேட்டுங்க, வாங்க வாங்க உட்காருங்க என்பது இங்கே ஒரு சொற்றொடரை கருதுனீங்கன்னா அதுக்கு அடுத்த ஒரு சொற்றொடர் வந்துருச்சு, அம்மா வந்துடுவாங்கன்னு அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன வரும்னா அரை காற்புள்ளி வரணும். இங்கே அந்த அரை காற்புள்ளி வரலை, அதை வச்சு என்ன பண்ணிடலாம்னா ஏதான் பதில் முடிவு பண்ணிடலாம். அரை காற்புள்ளியுடைய விதி என்னது, நாம் நேற்று கட்டுறோம் அல்லவா, என்னது, ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும். இந்த இடத்துல பாருங்கள் ஒரே எழுவாய் தான், என்னது, அதாவது இங்கே ஆரம்பிக்குது வாங்க வாங்க அப்படின்னு ஆரம்பிக்குது. அந்த எழுவாயில் பாருங்கள் உட்காருங்கன்னு வந்துருச்சு, அதுக்கப்புறமா வந்துடுவாங்கன்னு வந்துருச்சு. அப்போ ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வருகிறது, அதனால் அந்த இடத்துல அரைப்புள்ளி வர வேண்டும். ஸோ டி இந்த விடையில் பார்த்தீங்கன்னா அந்த அரை காற்புள்ளி சொல்லக்கூடாது, அரைக்கு அப்புறம் என்ன கால், அரைப்புள்ளி இட வேண்டும். ரைட்டுங்களா? அது இல்லாமல் இருந்ததுனால டி தவறு. இது கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்குது இந்த வினா, கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம். அடுத்து கவனிங்க. தவறான நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியத்தை சுட்டுக. இப்படியும் கேட்பாங்க, சரியானது கேட்டாலும் பரவாயில்ல, தவறு எதுன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பாருங்க, தமிழின் இனிமைதான் எண்ணி, நம்முடைய புத்தகத்தை பின்னால் உள்ள அதே வினா சரிதான், வியப்புக்குறி இருக்கும். அந்தோ வியப்புக்குறி, இயற்கை அழிகிறதே வியப்புக்குறி, புலி புலி வியப்புக்குறி, நேற்று மழை பெய்ததா வியப்புக்குறி தேவையில்லை, வினாக்குறி வர வேண்டும். அப்போ அதுதான் தவறு. புரியுதுங்களா? அடுத்து கவனியுங்க. உரிய இடங்களில் பொருத்தமான நிறுத்தற்குறிகளை இடுக. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று என் தந்தை சொன்னார். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று வந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று பிரியுது. என்ன சார் பிரியுது? நல்லா கவனிங்க. ஒற்றை மேற்கோள் குறி இடுவது போல் வருகிறதா, இல்லது இரட்டை மேற்கோள் குறி இடுவது போல் வருகிறதா அப்படின்னா இது ஒரு நேர்கூட்டு. நல்லா கவனிங்க. ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது என்று தந்தை சொன்னார். அப்போ நேர்கூற்றுகளில் இரட்டை மேற்கோள் குறி வரணும்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள், ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அப்போ இந்த ஊ அதுக்கு முன்னதாகவும் தூக்கு பின்னதாகவும் இரட்டை மேற்கோள் குறி போட்டுருங்க. அப்புறம் ஊடாக பாருங்கள், இடையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன வரணும் அப்படின்னா காற்புள்ளி வர வேண்டும். ஏன் காற்புள்ளி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இரட்டை மேற்கோள் குறி மேலே சந்தேகம் வராது. ஏன் வராது அப்படின்னா பார்த்துனே புரியுது நமக்கு.
அது பார்த்தீங்க அப்படின்னா நேர்கூற்று, அதனால் இரட்டை மேற்கோள் குறி வரணும்னு தெரியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கார்புள்ளி எதுக்கு வருது அப்படின்னா சேர்ந்ததும் வந்திருக்கு. இந்த வார்த்தையை நான் சொல்ல மாதிரி வாட்சி பாருங்கள். ஊருக்கு போய் சேர்ந்து கடிதம் எழுது, ஊருக்கு போய் சேர்ந்து கடிதம் எழுது, அதைத்தான் ஊருக்கு போய் சேர்ந்ததும் கடிதம் எழுதுன்னு வந்திருக்கு. அப்போ சேர்ந்து, ஊருக்கு போய் சேர்ந்து கடிதம் எழுது என்பது வினையெச்சம். சேர்ந்து, ஸோ ஊன் முடியாது வினையெச்சம். வினையெச்சத்திற்கு பின்பு, வினையெச்சங்களுக்கு பின் கார்புள்ளி வரும்ன்றது நேற்று பார்த்தோம். அதனால அந்த இடத்துல ஒரு கார்புள்ளி வரும். அப்போ சி தான் பதில். ஓகே, நிறைய நம்முடைய பயிற்சிகள் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ஒரு வினா பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யணும். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டது. இதுக்கு சரியான நேரத்தில் குறியிட வேண்டும். ஒரு விரலை காட்டி, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்புள்ளி வர மாதிரி போட்டிருக்காங்க. அந்த இடத்துல அது கார்புள்ளியில் ஏதோ டைப்பிங் மிஸ்டேக். ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ, சிறியதோ பெரியதோ என்பது ஒரு வார்த்தை, நல்லா கேட்கணும். அது ஏதோ ஒன்று தான், ரெண்டுமே கிடையாது. சிறிது பெரியது ரெண்டு சொல்லலை, சிறியதோ பெரியதோ, ஆமாம் ஒரு வார்த்தை தான். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒற்றை மேற்கோள் குறி இட்டிருக்காங்கன்னா, இப்போ ரெண்டில் ஒன்றுன்றப்ப ஒரு தனி சொல்லு தான் அது, புரியுதுங்களா? சிறியதோ பெரியதோ அப்படின்றப்ப ஒரு தனி சொல்லு தான். அப்போ அந்த இடத்துல ஒற்றை மேற்கோளுக்கு வரணும். எப்படி? சீக்கு முன்னதாக ஒன்றும் தோக்கு பின்னதாக ஒன்று வரணும். அதே நேரத்தில் இது தனிச்சொல்லாக இருந்தாலும் வினாக்குறி இடம்பெற்ற வரணியே சிறியதோ பெரியதோ என்பது வினாவை எழுப்புகின்ற சொற்கள். ஆனால் பின்னாடி வினாக்குறி போட்டுக்கலாமா? தாராளமாக போடலாம். அப்போ சிறியதோ பெரியதோ போட்டாச்சு. வேறு என்ன சார் வருதுன்னா கேட்டலுக்கு கடைசியில் முற்றுப்புள்ளி. இப்போ ரொம்ப கவனம் பண்ணுங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கு இடையில் ஒரு நிறுத்துக்குறி வந்துடுது. அப்போ எப்படி வாசிக்கணும்? ஒரு விரலை காட்டி ஒற்றை மேற்கோள் குறி, சிறியதோ வினாக்குறி, பெரியதோ ஒற்றை மேற்கோள் குறிய முழுமையை செஞ்சுட்டு அது தொடர்ந்து வினாக்குறி. வினாக்குறிய முன்னாடி ஒற்றை மேற்கோள் குறி பின்னாடி போட்டுறக்கூடாது. போட்டு அதுக்கப்புறம் என்று கேட்டல் ஒரு நிறுத்தற்புள்ளி வர வேண்டும், முற்றுப்புள்ளி வர வேண்டும். இவ்வளோ பண்ணிங்கன்னா சரியாக வந்துடும். சரிங்களா? விதிகளை ஒரு முறைக்கு 2 முறை படிச்சுட்டு, நிறைய நம்முடைய புத்தகத்தில் நிறையா இருக்குது. நிறைய நீங்கள் போட்டித் தேர்வுடைய வினாக்கள் வச்சுருப்பீங்க. நம்முடைய டெஸ்ட் பேஜ் நிறைய அட்டன் பண்ணுவீங்க. அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள். அதுலேயும் சந்தேகம் இருக்க பட்சத்தில் தாராளமாக என்ன பண்ணலான்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். நன்றி.